கவலை வேண்டாம், மேக் இந்தியா லிமிடெட் அனைத்து மாசுகளுக்கும் தீர்வுகளை கொண்டுள்ளது. எங்கள் தொழில்நுட்ப கூட்டாளர்கள் DRDO, CSIR மற்றும் சித்ரா. மேக் இந்தியா லிமிடெட் நிறுவனம் காப்புரிமை பெற்ற எளிமையான திடக்கழிவு மேலாண்மை அமைப்பை கொண்டுள்ளது. மேக் MSMS பிளான்ட் பின்வருவனவற்றை சாத்தியமாக்குகிறது. நஞ்சான நதியாவும் இனி தெள்ளிய நீரோடையாய் உருமாறும். மாசறைந்த காற்றும் இனி தூய தென்றலாய் சுவாசம் வீசும். கலங்கிய பெருங்கடலும் இனி மாசற்ற நீலமாய் அலை வீசும். வறண்ட நம் வீதிகளும் இனி பசுமை மரங்களால் நிழல் தரும். செழித்திருந்த நம் தாய் தமிழகத்தை, இழந்த நம் இயற்கையை நாம் ஒன்றிணைந்து மீட்டெடுப்போம். நமது குப்பை நமது சுற்றுச்சூழலையும் ஆரோக்கியத்தையும் பாதிக்கிறது. மாசு உருவாகுவது குப்பை கலக்கும் அந்த நொடியில்தான். உணவு கழிவு, பிளாஸ்டிக், காகிதம் அனைத்தும் ஒன்றாக சேர்ந்தால் குப்பை. ஆனால் தனியாக பிரித்தால் அதே கழிவு வளமாக மாறும். இதற்கான எளிய தீர்வுதான் மேக் MSMS, முனிசிபல் சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். தீர்வு மிகவும் எளியது. எப்படி என்றால், ஒவ்வொரு வீட்டிலும் 2 கூடைகள் மட்டும் போதும். சிகப்பு குப்பை கூடையில் உணவு கழிவு, காய்கறி, பழம், மீன், இறைச்சி போன்றவை போடப்பட வேண்டும். இந்த கழிவு 24 மணி நேரத்திற்குள் சேகரிக்கப்பட வேண்டும். இல்லையெனில் துர்நாற்றம், கொசு, நோய் மற்றும் மீத்தேன் வாயு உருவாகும். எனவே மேக் MSMS இன் முக்கிய நோக்கம் 24 மணி நேர மாசு தடுப்பு. மக்கும் கழிவுகள் பயோகேஸ், CPG மற்றும் அங்கத உரமாக மாற்றப்படும். பச்சை குப்பை கூடை உலர்கழிவுகள் சேகரிப்புக்கு. பிளாஸ்டிக், காகிதம், கண்ணாடி, உலோகம் போன்றவை இதில் சேகரிக்கப்பட வேண்டும். இவை மறுசுழற்சி மூலம் பயனுள்ள பொருட்களாக மாற்றப்படும். மேக் MSMS இன் வித்தியாசம் என்னவென்றால், குப்பையை அகற்றுவது மட்டுமல்ல, மாசு உருவாகும் முன்பே தடுப்பதுதான். இதன் மூலம் குப்பை மலைகள் உருவாக்கப்படுவதில்லை, துர்நாற்றம் வீசுவதில்லை, நோய் பரவுவதில்லை, நீர்நிலைகள் பாதுகாக்கப்படுகின்றன. எனவே ஒவ்வொரு குடிமகனும் ஒரு மாசு கட்டுப்பாட்டு அலுவலர்களாக மாறுவோம். குப்பையை பிரிப்பது ஒரு வேலை அல்ல, ஆனால் அது நம் குடும்பத்தின் பாதுகாப்பு. சிவப்பு குப்பை கூடை மக்கும் கழிவுகள் சேகரிப்புக்கு. பச்சை குப்பை கூடை உலர்கழிவுகள் சேகரிப்புக்கு. கழிவை கலக்காமல் வளமாக மாற்றுவோம். ஒன்றிணைந்து உருவாக்குவோம் மாசில்லா தமிழ்நாடு, மாசில்லா இந்தியா. மேக் MSMS 2 குப்பை கூடைகளின் பயன்: குப்பை கிடங்கு இல்லா நிலை. மேக் MSMS பிளான்ட் சிவப்பு கழிவு செயலாக்க மையம். சிவப்பு குப்பை தொட்டியின் மூலம் சேகரிக்கப்படும் கழிவுகள் 3 வகைகளில் பிரிக்கப்பட்டு செயலாக்கப்படுகிறது. முதலாவதாக உணவுக் கழிவுகள் மற்றும் காய்கறி கழிவுகள். முதலில் கார்பன் நைட்ரஜன் ரேஷியோ கண்ட்ரோலர், அதாவது கார்பன் நைட்ரஜன் விகித கட்டுப்பாட்டு கருவி வழியாக செல்கின்றன. பின்னர் நாளொன்றுக்கு 100 டன்ஸ் பர் டே திறன் கொண்ட டைஜஸ்டர் பிளான்ட்குள் அனுப்பப்படுகின்றன. ஆனரோபிக் டைஜஷன் செயல்முறையின் போது இந்த கழிவுகளிலிருந்து பயோகேஸ் உருவாகிறது. அந்த பயோகேஸ் மேம்படுத்தப்பட்டு கம்ப்ரஸ்டு பயோகேஸ், அதாவது அழுத்தப்பட்ட உயிரி எரிவாயுவாக மாற்றப்படுகிறது. மீதமுள்ள செரிமான கழிவு ஊட்டச்சத்து நிறைந்த இயற்கை உரமாக மாற்றப்படுகிறது. இரண்டாவதாக சிவப்பு குப்பை தொட்டி முறையின் மூலம் சேகரிக்கப்படும் மீன் கழிவுகள் முதலில் டைஜஸ்டர் பிளான்ட்குள் அனுப்பப்படுகின்றன. அங்கு அவை உயிரியல் முறையில் செரிமான செயல்முறைக்கு உட்படுத்தப்படுகின்றன. இதிலிருந்து கிடைக்கும் ஊட்டச்சத்து நிறைந்த திரவ வெளியீடு மேக் குரோத் பூஸ்டர் GP, அதாவது வளர்ச்சி ஊக்கியாக மாற்றப்படுகிறது. இது விவசாயத்திற்கான உயர்தர திரவ உரமாக பயன்படுகிறது. மூன்றாவதாக கோழி, மட்டன், ஆடு, செம்மறி ஆடு மற்றும் மாட்டிறைச்சி கழிவுகள் போன்ற இறைச்சிக்கூட கழிவுகளும் தனியாக செயலாக்கப்படுகின்றன. இந்த கழிவுகள் CN ரேஷியோ கண்ட்ரோலர் மற்றும் 100 டன்ஸ் பர் டே டைஜஸ்டர் பிளான்ட் வழியாக அனுப்பப்படுகின்றன. செரிமான செயல்முறையின் போது பயோகேஸ் உருவாகிறது. அந்த பயோகேஸ் அழுத்தப்பட்ட உயிரி எரிவாயுவாக மேம்படுத்தப்படுகிறது. மீதமுள்ள செரிமான கழிவு ஊட்டச்சத்து நிறைந்த இயற்கை உரமாக மாற்றப்படுகிறது. மேக் MSMS பிளான்ட் பச்சை கழிவு செயலாக்க மையம். முதலாவதாக மரச்சாமான்கள், கார்ட்போர்டு, மரக்கட்டைகள் போன்ற மக்கும் கழிவுகள் பயோசார் இயந்திரத்திற்குள் அனுப்பப்படுகின்றன. கட்டுப்படுத்தப்பட்ட செயலாக்கத்தின் மூலம் இவை பயோசாராக மாற்றப்படுகின்றன. பயோசார் என்பது மண்ணின் ஆரோக்கியத்தையும் நிலையான விவசாயத்தையும் ஆதரிக்கும் கார்பன் நிறைந்த விவசாய பொருளாகும். இரண்டாவதாக மறுபயன்பாட்டிற்கு ஏற்ற மக்காத கழிவுகள் செக்ரிகேஷன் முறையின் மூலம் பிரிக்கப்படுகின்றன. பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் மீட்கப்பட்டு மறுசுழற்சி அல்லது மறுபயன்பாட்டிற்கு
மூன்றாவதாக, மக்காத கழிவிலிருந்து பெறப்படும் எரிபொருள் அதாவது RDF கழிவுகள் 1100 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் கிலன் வழியாக செயலாக்கப்படுகின்றன. இதன் மூலம் எனர்ஜி ரீகவரி சாத்தியமாகிறது. அதே நேரத்தில் ஃப்ளூ கேஸ் ட்ரீட்மெண்ட் சிஸ்டம் பாதுகாப்பான மற்றும் கட்டுப்படுத்தப்பட்ட புகை வெளியீட்டு மேலாண்மையை உறுதி செய்கிறது. நான்காவதாக, சானிட்டரி வேஸ்ட் தனியாக சேகரிக்கப்பட்டு 1100 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் கிலன் மூலம் பாதுகாப்பாகவும் அறிவியல் முறையிலும் அழிக்கப்படுகிறது. இதன் மூலம் மாசுபாடு மற்றும் சுகாதார அபாயங்கள் தடுக்கப்படுகின்றன. ஐந்தாவதாக, மருத்துவ கழிவுகளும் கவனமாக கையாளப்பட்டு 1100 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் கிலன் மூலம் செயலாக்கப்படுகின்றன. உயர் வெப்பநிலை சிகிச்சை மருத்துவ கழிவுகளின் பாதுகாப்பான அகற்றத்தை உறுதி செய்கிறது. இதன் மூலம் பொது சுகாதாரமும் சுற்றுச்சூழலும் பாதுகாக்கப்படுகின்றன. இதனால் மாசற்ற பூமி தாயை உருவாக்குவதற்கான ஒரு முழுமையான தீர்வை நாங்கள் முன்னெடுக்கிறோம். நாம் கழிவிலிருந்து செல்வம் பெறுவோம். ஆத்ம நிர்பார் காப்புரிமை பெற்ற தொழில்நுட்பம்.